வணக்கம் பானு. நிச்சயமாக நெல்லை அருகே பார்த்தீர்கள் என்றால் நேற்று மீண்டும் மருத்துவ கழிவுகள் எரிக்கப்பட்ட விவகாரம் மிகுந்த பரபரப்பினை ஏற்படுத்தியுள்ளது. பானு, நெல்லை அருகே சாலையோரத்தில் மீண்டும் மருத்துவ கழிவுகளை மர்ம நபர்கள் கொட்டி தீயிட்டு எரித்த சம்பவம் மீண்டும் மிகப்பெரிய பரபரப்பினை ஏற்படுத்தியுள்ளது, அதிர்ச்சியினையும் ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து ரகுபதி ராஜா டிஎஸ்பி தாலையூத் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று ஒரு விரிவான விசாரணையை மேற்கொண்டனர். மாவட்ட நிர்வாகமும் கலெக்டர் சுகுமாரின் உத்தரவின் பேரில் மிக தீவிரமான விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். தற்போது கடந்த ஆண்டு திருநெல்வேலி மாவட்டத்தில் சுத்தமல்லி, கொண்டா நகரம் உள்ளிட்ட பகுதிகளில் கேரள மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்ட விவகாரம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக பசுமை தீர்ப்பாயம் தானாக முன்வந்து விசாரணை நடத்தி அதனைத் தொடர்ந்து நெல்லையில் கொட்டப்பட்ட மருத்துவ கழிவுகள் மீண்டும் லாரிகளில் கேரளாவுக்கு பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் திருப்பி அனுப்பப்பட்டது. இதில் இடைத்தரகர்களாக செயல்பட்ட ஏஜென்ட்டுகள், லாரி டிரைவர்கள் மற்றும் கேரள மருந்து மேலாண்மை நிறுவன ஊழியர்கள் உட்பட 4 பேரை போலீசார் கைது செய்தனர். இதேபோல் கடந்த பிப்ரவரி மாதம் திருநெல்வேலி அரசு மருத்துவமனை வளாகத்தில் மருத்துவ கழிவுகளை எரித்ததாக தற்காலிக பணியாளர்கள் 3 பேர் பதவி நீக்கம், பணி இடைநீக்கம் செய்யப்பட்டனர். இந்த நிலையில் திருநெல்வேலி மாவட்டத்தில் அதே பகுதியில் மானூர் அருகே உள்ள மதவக்குறிச்சி என்ற பகுதியில் மருத்துவ கழிவுகள் கொட்டி எரிக்கப்பட்டது நேற்று தெரிய வந்தது. மானூர் அருகே ரஸ்தா என்னும் ஊரில் இருந்து மதவக்குறிச்சி செல்லும் சாலையோரத்தில் காலாவதியான நரம்பியல் தொடர்பான நீரோபியன் மருந்து பொருட்கள், டானிக் பாட்டில்கள், மாத்திரைகள் உள்ளிட்ட பல்வேறு வகையான மருத்துவ கழிவுகள் பொதுமக்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தும் வகையில் தீயிட்டு எரிக்கப்பட்டுள்ளது. பானு, தகவல் அறிந்து தாலையூத்தின் துணை கண்காணிப்பாளர் ரகுபதி ராஜா தலைமையிலான போலீசார் மாவட்ட எஸ்பி அறிவுறுத்தலின் பேரில் விரைந்து சென்று விசாரணை நடத்தினார். மேலும் விஏஓ சமுத்திரகனி அளித்த புகாரின் பேரில் மானூர் போலீசார் தற்போது வழக்கு ஒன்றினை பதிவு செய்து மருத்துவ கழிவுகளை கொட்டி தீயிட்டு எரித்தவர்கள் யார் என்பதை கண்டறியும் தீவிர விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். அப்பகுதியில் விசாரணை நடத்திய டிஎஸ்பி ரகுபதி ராஜாவிடம் பேசிய போது காலாவதியான மாத்திரை அட்டைகள் உள்ளிட்ட மருத்துவ கழிவுகள் எரிக்கப்பட்டுள்ளது. இந்த மருத்துவ கழிவுகள் உடனடியாக அகற்றப்பட்டு விட்டன. இது தொடர்பாக விரைவில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றார். எது எப்படி இருந்தாலும் பானு, நெல்லையில் தொடர்ந்து நடைபெறும் மருத்துவ கழிவு எரிப்பு சம்பவங்களை தடுக்க மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே பொதுமக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. இதில் முக்கியமான தகவல் என்னவென்று பார்த்தீர்கள் என்றால், பல்வேறு நிறுவனங்களும் தற்போது இந்த கழிவுகளை கையாளுவதற்காக தனிப்பட்ட நிறுவனங்களுக்கு அந்த ஒப்பந்தத்தை கொடுத்திருக்கின்றனர். அந்த ஒப்பந்தக்காரர்கள் கேரள மருத்துவ கழிவுகளிலும் இதுதான் நடைபெற்றது. திருச்சூரில் இருக்கும் இதே போன்ற மருத்துவ கழிவுகளை அகற்றும் நிறுவனம் ஒன்று முறையான வகையில் அதை அகற்றாமல் இங்கே வந்து கொட்டிவிட்டு சென்றார்கள். அதுபோன்று தற்போது தமிழகத்தில் இருக்கும் சில நிறுவனங்களும் இந்த மருத்துவ கழிவுகள் மற்றும் பொதுவான கழிவுகளை அகற்றுவதற்குரிய உரிய நடவடிக்கை மேற்கொள்ளாமல் கிடைக்கும் இடங்களில் எல்லாம் இதுபோல் கொட்டிச் செல்வதாக தெரிய வந்திருக்கிறது. இது குறித்து மிக நீண்ட விசாரணை தற்போது கையில் எடுக்கப்பட்டிருக்கிறது. மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்ட இடங்களில் எல்லாம் தகவல் வெளியானவுடன் உடனடியாக அகற்றப்படுகின்றன. ஆனால் இது முற்றிலும் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்பதே பொதுமக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. பானு, விரிவான விவரங்களுக்கு நன்றி வனராஜசங்கர். தொடர்ச்சியாக நெல்லை மாவட்டத்தில் மருத்துவ கழிவுகள் கொட்டப்படுவது வழக்கமாக இருக்கக்கூடிய சூழலில் இது தொடர்பாக அதிகாரிகள் தரப்பில் உடனடியாக நடவடிக்கை எடுத்து இதனை மீண்டும் நிகழாமல் இருக்க வேண்டும் என்று பொதுமக்கள் தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது.